வணங்குகிறோம். வாழிய தமிழே, எங்கள் வாழ்வில் பண்டை பெருமையெல்லாம் வழங்கிய தமிழே, வீழ்த்த வந்த பகைமையெல்லாம் வென்றனை தமிழே, உன்னை விரும்பும் நெஞ்சில் கோடி இன்பம் விளைத்தனை தமிழே. அடுத்ததாக நமது பள்ளி 5ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் நகைச்சுவை நாடகத்தின் மூலம் நற்கருத்துக்களை எடுத்துரைக்க வருகிறார்கள். ராஜாதிராஜர், ராஜகம்பீரர், ராஜமார்த்தாண்டர் 2ஆம் புலிகேசி வருகிறார் வருகிறார் வருகிறார். என்ன இது மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம், யூடியூப், பப்ஜி, இன்ஸ்டாகிராமை விளையாண்டு விட்டு இப்படி ஒரு உறக்கம். ஒழுங்காக உன் வேலையை பார். மணிட்டு விலங்கள் மன்னா. தங்களுக்கு எப்படி தெரியும் மன்னா? நானும் அதே தானடா விளையாடுகிறேன் மங்குனி அமைச்சரே. நாடு நல்லா உருப்படும். வணக்கம் மன்னா, அமருங்கள். மன்னித்து விடுங்கள் மன்னா, பக்கத்தில் தூசு. என்னது ஜூஸா? ஜூஸ் இல்ல மன்னா, தூசு. தூசா? ஐயோ தூசு, இன்னொரு முறை தொடங்கள் மன்னன் பாவம். மன்னா மன்னா, அரசை உச்சமடைய நல்ல முடிவை கூறுங்கள். யார் அங்கே? போடுங்கள் அந்த மியூசிக்கை. சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? மன்னா, நமது நாட்டின் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறன. தலைவிரித்து ஆடினால் என்ன, இழுத்து கட்டிவிட வேண்டியதானே. சரி அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை. மன்னா, கொசு தொல்லைனால் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் மக்களை தாக்குகின்றன. அடுத்தது தண்ணீர். மன்னா, அசுத்தமான தண்ணீரால் காலரா, விசை காய்ச்சல் போன்ற கொடிய நோய்கள் பரவுகின்றனர். அடுத்தது விவசாயம். விலைவாசி ஏற்றம், பெண்களின் மீதான வன்கொடுமை, இப்படி நம் நாட்டின் பல பிரச்சனைகள். முதலாவது கொசு தொல்லை. அமைச்சர்களே, கொசு தொல்லை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, கொசு கடிக்க வரும்போது ஓடி ஒளிந்தால் என்ன? அப்படி உன்னை ஒரு பானையில் ஒளித்து வைத்தால் என்ன? ஆகா ஓகோ, அருமை அருமை. மன்னா, கொசுவை விட்டு நசுக்க விட்டா என்ன? அப்படி உன்னை நசுக்கி விட்டால் என்ன? ஆகா ஓகோ, அருமை அருமை. மன்னா, கொசுக்களை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படி உன்னை அறைந்தால் என்ன? ஆகா ஓகோ, அருமை அருமை. அமைச்சர்களே, கொசு தொல்லை ஒழிப்பதற்கு வழி கேட்டால் வளர்க்காக வழி சொல்கிறீர்கள். யாரடா அங்கே? அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். na 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 na
அழைத்ததன் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. அதை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. தமிழில் குப்பை கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும். மன்னா, மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தண்ணீர் முக்கியமான ஒன்று. அசுத்தமான நீரினால் நோய்கள் வராமல் இருக்க பிளாஸ்டிக் கழிவுகள், தோல் கழிவுகள், ரசாயன கழிவுகள் ஆற்று நீர், கடை நீரில் கொட்டாமல் மறுசுழற்சி செய்து பயன்படுத்த வேண்டும். மேலும் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் ரசாயன மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும். மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? போ. என் அமைச்சர் அல்லவா, சற்றே யோசிக்க வேண்டிய சிந்தனைதான். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கும் விவசாயத்தில் இயற்கை உரங்களை பயன்படுத்துபவர்க்கும் அன்லிமிட்டட் டேட்டாவுடன் 5G மொபைலை பரிசாக வழங்கப்படும் என்று அறிவியுங்கள். என்ன? உங்களை செல்போனில் சப்பரே அழிக்கிறான் மன்னா. இங்கே குடு. நாடு நல்லா உதுப்புதும். வணக்கம் அண்ணா, தங்களை காண பிரபல துபாக்கோ செல் கம்பெனி உரிமையாளர் வந்துள்ளார். வர சொல். விளையாடக்கூட நிம்மதி இல்லை. வாருங்கள் வாருங்கள், சூடாக என்ன சாப்பிடுகிறீர்கள்? எதுவும் வேண்டாம். தங்களின் வந்ததன் நோக்கம்? அண்ணா, எங்கள் பக்கர் கம்பெனியின் 6G மொபைலை நாங்கள் அவங்க நாட்டுக்காரங்க பார்த்தோம். உங்கள் பெர்மிஷன் வேண்டும். நீங்கள் எதை வேணாலும் விற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு புரிகிறது மன்னா, உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியாக வந்துடும். நன்றி. ஆகா ஓகோ, அருமை அருமை. என்ன இருக்கின்ற பிரச்சனை போதாதா? இது வேறு ஒரு பிரச்சனையா? Anybody is there? You want to surprise me? ஆமாம், இவளுக்கு என்ன விட்டு கையில் போனே இல்லாமல் போன் போல் விளையாண்டு கொள்கிறாளே. ஏன் கேட்கிறீர்கள்? இந்த பரிதாப நிலைமையை இரவும் பகலும் ஓயாமல் செல்போனில் விளையாடியதால் அவள் மனநிலை பாதிக்கப்பட்டது மன்னா. ஆமாம், இந்த செல்போன்களை ஒழிக்க வழிகள் தான் என்ன? அமைச்சர்களை கூறுங்கள் உங்கள் கருத்தை. இலவசமாக வழங்க இன்டர்நெட் சேவையை கட் பண்ணினால் என்ன? அப்படி இவனை தரத்தி விட்டால் என்ன? ஆகா ஓகோ, அருமை அருமை. மன்னா, செல்போனை பிடுங்கி குப்பையில் போட்டால் என்ன? அப்படி இவனை வாரி குப்பையில் போட்டால் என்ன? ஆகா ஓகோ, அருமை அருமை. மன்னா மன்னா, உங்களால் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? கடினம்தான். யார் அங்கே? யாரடா அங்கே? வணக்கம் அண்ணா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா. ஏன் தெனாலிராமன், நாங்களே கருத்து சொல்கிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்கல்ல, சிரிக்க. அப்படி என்ன தெனாலிராமனுக்கு பெரிய புலமை? மன்னரே கேள்வி கேட்கிறாயா? ஏன் நமக்குள் வாதம்? நான் தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்க போகிறேன். அதற்கு அவர் சரியாக பதிலளித்தால் அறிவில் அவரையே சிறந்த புலவனை ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் மன்னா. மீண்டும் பிரச்சனையா? வந்துட்டாயா? வணக்கம் அண்ணா, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நான் இப்பொழுது உங்கள் புலமை நிரூபிக்க உங்களிடம் 10 கேள்வி கேட்க போகிறேன். அதற்கு நீங்கள் சரியாக பதிலளித்து அறிவில் நீங்களே சிறந்த புலவர் என்று அறிவிக்கப்படும். ஏன் தெனாலிராமா சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான்
சொல்லட்டுமா? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் பெருமையும், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியர் மாணவரும், சேராதிருப்பது வறுமையும் நோயும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும், பார்க்க கூடியது நேரமும் பள்ளி பேருந்தும். அறிவுக்கு பள்ளி, பள்ளிக்கு கல்வி, கல்விக்கு நம் கல்வி குளோபல் மழலை மற்றும் தொடக்க பள்ளி. ஆகா ஓகா, அருமை அருமை தெனாலிராமா. என்ன அமைச்சர்கள் இப்பொழுது புரிகிறதா? புரிகிறது மன்னா. தெனாலிராமா, நீயே அறிவில் சிறந்த புலவர். தெனாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போன்களால் சீரழிகிறார்கள். அவர்களை இதிலிருந்து மீட்க ஏதாவது வழி இருந்தால் கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள் தம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளுக்கு தருவதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுள்ளவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டின் அதிக நேரத்தை தொலைக்காட்சியிலும் தொலைபேசியிலும் அதிகமாக செலவிக்காமல் தங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து உண்பது, பேசுவது, விளையாடுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் போனில் விளையாடாமல் குறைந்ததாவது 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போனில் அமைப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. ஷபாஷ் ஷபாஷ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல, நம் நாட்டு மக்கள் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். நம் நாட்டு மக்கள் அனைவரும் தெனாலிராமன் கூறியதை கடைப்பிடிக்க வேண்டும். செல்போன்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். அப்படியே ஆகட்டும் மன்னா. எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பளித்ததுக்கு நன்றி மன்னா. ஆகா ஓகோ. நான் நல்லா பண்றேன் இல்லையா? நீங்க நல்லா பண்றீங்க. இதுடன் அவை கலை. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கிளப்புக்கள். அருமையான தீர்ப்பு. நன்றி, வணக்கம். Kalvi Group of Schools.